Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் வாழ்க்கையில் பல துக்கங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் நீங்கள் சந்தித்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் அன்போடு உங்களை அரவணைத்து உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் ஒருவரே உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், புலம்பலை மனமகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். துக்கம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க போவதில்லை. கர்த்தர் அதற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அன்போடு ஆறுதல் படுத்துகிறார். அவர் அடித்தாலும் அரவணைக்கிற தேவன், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன், ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறவர், தகப்பன் பிள்ளையை சுமக்கிறதை போல சுமக்கிறவர். அவரே நம் துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார். இரவுக்கு அடுத்து ஒரு பகல் உண்டு, தோல்விக்கு அடுத்து ஒரு ஜெயம் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அடுத்து ஒரு நீரூற்றுண்டு, மாறாவுக்கு பின்பு ஒரு ஏலிம் உண்டு. அப்படியே துக்கத்திற்கு அடுத்து ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நிச்சயமாகவே உண்டு. மாணவர்கள் இறுதி தேர்வுகள் எப்பொழுது முடியும் என்ற எண்ணத்துடன் படித்தாலும் பரீட்சைக்கு அடுத்து விடுமுறை உண்டு. அடுத்த வகுப்புக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு என்றாலும் பரீட்சையின் வழியாகத்தான் நாம் வெற்றிக்கு கடந்து வர வேண்டியதிருக்கிறது என்ற நினைவும் அவர்களுக்கு இருக்கும். துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் வாக்களித்ததோடு துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும் வாக்களிக்கிறார். அதற்கு ஒரு அருமையான ஓமையை ஆண்டவர் சொன்னார். ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது வலியினால் அவதிப்படுகிறாள். ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அதன் பிறகு அந்த உபத்திரவத்தை நினையாள். குழந்தையின் மலர்ந்த முகம் கண்டு பூரிக்காத தாய் யாருண்டு? பிரசவ வேதனையெல்லாம் அந்த நேரமே மாறிப்போகும். அன்னாளுக்கு துக்க நாட்கள் இருந்தன. ஒரு புறம் மலடி என்ற வசை சொல், மறுபுறம் அவளது சக்களத்தியால் நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசப்படும் அவச்சொற்கள். ஒரு நாள் தன் துக்கத்திற்கு முடிவு உண்டாகும்படி தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதாள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீங்கள் ஜெபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் எதை வைக்கிறீர்களோ அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். துக்கத்தோடு கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்ட பிறகு விசுவாசத்துடன் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். நீர் எனக்கு பதில் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்ததோடு நிறுத்திவிடவில்லை. இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார். மோசே பக்தன் ஜெபிக்கும் போது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபித்தார்.
ஒன்றின் முடிவிலேதான் மற்றது ஆரம்பமாகிறது. சிறுமைப்பட்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களும் முடிவடையும் போது கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும்படியான மகிமையான நாட்கள் ஆரம்பமாகின்றன. ஒரு முறை ஒரு தாயின் வயிற்றிலே இருந்த இரட்டை குழந்தைகள் 10 மாதம் உள்ளே இருந்து தவித்துவிட்டு வெளியே வரும்போது ஒன்று மற்றதை பார்த்து ஒரு வழியாக நம் கஷ்டம் முடிவடைகிறது என்று சொன்னதாம். அதற்கு அடுத்த குழந்தை, இல்லை இல்லை, இனிதான் கஷ்டம் ஆரம்பமாக போகிறது என்று பதில் அளித்ததாம். தாயின் வயிற்றின் உள்ளே வாழ்க்கை முடிவடையும் போது உலக வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய துயரங்களையும் சஞ்சலங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லி உள்ளத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். புதிய நம்பிக்கையும் புதிய வெளிச்சமும் உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பதாக. பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய ஏற்பாட்டில் 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு பின் இஸ்ரவேலருக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் காத்திருந்தது. அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு சுதந்தரித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகமும் புதிய பலனும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதை நீங்கள் விசுவாசத்தோடு சுதந்தரித்து கொள்வீர்களாக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறபடியினால் விசுவாசத்தோடு தேவனை துதிப்பீர்களா? அப்பொழுது இன்றைக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகளும் உள்ளத்தை முள் போல குத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உங்களை நிரப்பும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய இழப்புகள் இல்லாமைகள் யாவற்றையும் உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் துக்கத்தினால் நான் மிகவும் சோர்ந்து போயுள்ளேன். என் குடும்பத்தினர் என்னை அவமதிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் சூரியனினி அஸ்தமிப்பதில்லை என்றும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்களித்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் தரையிலே விழுவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உமது வார்த்தையின்படி எனக்கு செய்தருளும். என் வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிரம்பி வழியும்படி அருள் புரியும். நிறைவான ஆறுதலினால் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.